நரக வேதனை, அவர் பட்ட வேதனை நரக வேதனை. மறுபடியும் யூரின் ஸ்டாப் ஆகிடுமோ, அப்புறம் அடிவேறு வீக்கம், தூக்கி உட்கார வைக்கிறது. இருந்த எனக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான், புனர்ஜென்மம் தான். நம்பிக்கையோடு வந்தேன் நான். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆச்சு. 3 வேளையும் நல்லா சாப்பிட்றாரு, ஜூஸ் அடிச்சு கொடுக்குறோம், இளநீ கொடுக்குறோம். இன்னைக்கு வந்து நான் இன்னும் 2 மாதத்துக்கு ரெடி ஆகிடுவேன், அவர் வழியே வருது. அது பெரிய விஷயம். புனர்ஜென்மத்துக்கு தேங்க்ஸ். டி ரங்கசாமி, ஏஜ் 84, போஸ்டேஜ் கேன்சர்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இங்கே வந்து மாத்திரை வாங்கிட்டு போயிருந்தேன். நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். போட்ட 2வது நாளே தெரிஞ்சது, கால் வீக்கெல்லாம் குறைஞ்சது. இப்போ படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஒரு இன்ச்சு கூட நகர முடியாமல் இருந்தவர் இன்னைக்கு தனியாக நடந்து திருமணம் வரைக்கும் வராது. வாக்கிங் ஸ்டிக் வச்சுக்கிட்டு திருமணம் வரைக்கும் நடந்து வர அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாத்திரை இல்லைன்னா இப்போ அவருக்கு இல்லை அப்படின்ற கண்டிஷன் ஆகி போச்சு. மாத்திரை கம்பல்சரி போட்டே ஆகணுன்ற மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது 3வது வாட்டி வாங்கிட்டு போகிறேன். நல்ல மாத்திரை. ஸோ படிப்படியாக நடக்கிறது குறைச்சிது. நடக்கிறது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, அதுக்கெல்லாம் வந்து அப்போ நாளாக ஆள் சப்போர்ட் தேவைப்படுது. தூக்கி உட்கார வைக்கிறது, சேரோட தூக்கிட்டு போகணும். இன்னொரு இடத்துக்கு போனோம்னா சேரோட தான் தூக்கிட்டு போகணும். அந்த அளவுக்கு கண்டிஷன் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து இன்றைக்கி தனியாக நடந்து போகிற அளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அலோபதியில் போகணும். அலோபதியில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது, ஏஜ் ஆகி போச்சு. ஸோ இந்த ஏஜுக்கு வந்து சர்ஜரி அது இல்லாமல் போக முடியாது, ரத்தம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது சார், நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டால் கூட்டு போயிடுன்ற மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. உண்மை அதுதான். ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இருந்த எனக்கு ஒரே ஆப்ஷன் இதுதான், புனர்ஜென்மம் தான். நம்பிக்கையோடு வந்தேன் நான். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆச்சு. கால் வீக்காக இருந்தது எனக்கு. ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணி அவங்க அனுப்பிட்டாங்க. பார்க்க முடியாது, நீங்கள் கூட்டு போயிடுன்ற மாதிரி அனுப்பிட்டாங்க. அங்கேருந்து கூட்டு ரொம்ப வீக்கம் இல்லாமல் இருந்தது, கால் வீக்கம். அப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் 2 நாளில் கால் வீக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் திருப்பி பயந்துட்டேன், மறுபடியும் ஒன்றுமே சேர்க்கணும் போல இருக்கேன், மறுபடியும் யூரின் ஸ்டாப் ஆகிடுமோ, அப்புறம் அடிவேறு வீக்கம், இதெல்லாம் வேறு வந்துடுமே அப்படின்ட்டு பயந்துட்டு இருந்தேன். அப்போ 3வது நாள் நான் இங்கே வந்து மாத்திரை வாங்கிட்டு போகிறேன். ஸோ கொடுக்க ஆரம்பித்தேன். போட ஆரம்பிச்சு 2 நாளில் கால் வீக்கம் மறுபடியும் பழைய நம்பிக்கை வந்துடுச்சு. சாதாரணமாக நார்மலான காலம் வந்துடுச்சு. ஸோ அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை வந்துடுச்சு. அவரே செஞ்சு சின்ன அவரோடதே அவர் பண்ணிக்கிறாரு. அந்த மாதிரி இது பண்ணிக்கிறாரு. நம்ம பால் சப்போர்ட் தேவையில்லை, யாரும் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நடந்து வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு நடந்து திருமணம் வரைக்கும் வராரு. ஸோ அந்தளவுக்கு நடந்து வராரு. அதே போகிறோம் 2 பேருக்கு கூட இருந்து தூக்கி உட்கார வைக்கிறது, தூக்கி படுக்க வைக்கிறதுன்னு இருந்தது. படுக்கையிலிருந்து அவர் எந்திரிச்சு உட்காரனாலும் ஒரு ஆள் போகணும். ஸோ கழுத்து போக ஒரு கை கொடுத்து தூக்கி உட்கார வைக்கணும். அவரால் ஊனி எந்திரிக்க முடியல, இடுப்பு அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸோ அந்த கண்டிஷனில் இருந்தவர் இன்னைக்கு அவரே எந்திரிச்சிக்கிறாரு, அவரே படுத்துக்கிறாரு. பிறண்டு படுக்க முடியலன்னாரு, இப்போ 2 பேரும் பிறண்டு படுக்கிறாரு. எல்லாம் அவருடைய தான் அவர் பண்ணிக்கிறாரு. ஸோ ஆள் சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி இதே மாத்திரை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாமான்னு சொல்லி கேட்டேன் நான். ஸோ இப்போ 3 மாதம் தான் ஆயிருக்கு, வேண்டாம், ஒரு 6 மாதம் போன அப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு பார்த்துக்கலாம், இப்போதைக்கு எடுக்கலாம், ஏன்னா அது அடிக்கடி எடுக்கக்கூடாது பெட் ஸ்கேன் அப்படின்ற மாதிரி சஜஷன் பண்ணாங்க. ஓகே டாக்டர் சொல்லியிருக்கேன். இல்லை, அவருக்கு பிபி சுகர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சாப்பாடு நல்லா எடுக்கிறாரு. அப்போ இந்த மாத்திரை எடுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடுலாம் கூட அவ்வளோ கிடையாது, நீர் ஆகார மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். சாப்பாடு ஏற்றுக்கல அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ நல்லா ஆகாரம் சாப்பிட்றாரு. 3 வேளையும் நல்லா சாப்பிட்றாரு, ஜூஸ் அடிச்சு கொடுக்குறோம், இளநீ கொடுக்குறோம், மற்ற அதெல்லாம் நட்ஸு அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்து இப்போ பழைய ஆளாக வந்துட்டார். அவர் வாயில வந்துருச்சு. நான் இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்தில் நான் கண்டிப்பாக ரெடி ஆகிடுவேன், நான் பழைய மாதிரி வந்துடுவேன். உடம்பு பழைய உடம்பா வந்துருச்சு. அவர் உடம்பு நீத்து போச்சு, ரத்தம் இல்லாமல் உடம்பு நீத்து போன மாதிரி உடம்பு நீத்து போச்சு. ஆனால் இப்போ பழைய உடம்பு எனக்கு வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே நான் இன்னும் ரெடி ஆகிடுவேன் நான் பக்காவா அப்படின்ற மாதிரி அவர் வயலே அவர் சொல்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என்னை பார்க்காத, ட்ரீட்மெண்ட் பார்க்காத, எனக்கு 84 வயசு ஆயிடுச்சு, என்னை விட்டுறேன்னாரு. என்னை விட்டு இருக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு போகிறேன்டா, எதுக்கு வீட்டாக கஷ்டப்படுற வேண்டாம் அப்படின்னாரு. நம்ம எப்படி விட முடியும்? மாதிரி நல்லபடியாக இருந்து போனால் பரவாயில்ல. ஒரு நரக வேதனை, அவர் பட்ட வேதனை நரக வேதனை. இந்த பக்கம் ஜாயிண்ட் பிடிக்குது, அந்த பக்கம் ஜாயிண்ட் பிடிக்குது, கை நீட்ட முடியல, கால் மடக்க முடியல, நீட்டினா வலிக்குது, மடக்குனா வலிக்குது. அந்த மாதிரி ஒரு நரக வேதனை பட்டா மனுஷன் இன்னைக்கு வந்து நான் இன்னும் 2 மாதத்துக்கு ரெடி ஆகிடுவேன், அவர் வயலே வருது. அது பெரிய விஷயம். புனர்ஜென்மத்துக்கு தேங்க்ஸ். நான் இன்னும் 100 பேருக்கு மேலே சஜஷன் பண்ணியிருப்பேன் இந்த மாத்திரையை பற்றி. நாளைக்கு கூட ஒரு பேஷண்ட் வராங்க, ஏற்கனவே 2 பேர் வந்துட்டு போயிருக்காங்க. நிறைய நான் பிரச்சாரம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் வெளியில். நான் இப்போது இதெல்லாம் பாதிக்கப்பட்டவங்கள கண்டிப்பாக அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்டேஜ்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், எங்கள் அப்பா அப்படி தான் சொன்னாங்க, கை விரிச்சிட்டாங்க, முடியாது நீ கூட்டு உங்கள் வீட்டுக்கு தான் சொல்லிட்டாங்க. அந்த வயசுக்கே இந்த மாத்திரை ஒத்து வருதுன்னா இன்னும் சின்ன வயசாக இருக்கிறவங்களுக்கு நல்லா சூப்பராக வேலை செய்யும். தாராளமாக நீங்கள் நம்பிக்கையாக கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி பிரச்சாரம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் வெளியில். நான் கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ்.